திருமண தோஷங்கள் நிச்சயமாக திருமணத்தை தள்ளி போடும். அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆகாது. இதுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசுவாங்க. ஆனா இதையும் தாண்டி புணர்ப்பு தோஷம்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த புணர்ப்பு தோஷம் என்ன செய்யும்னா திருமணத்தை ஒரு முடிவுக்கே கொண்டு வராது. நான் எல்லா தோஷ பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனா கல்யாணம் ஆகல, எல்லா ஜோதிடர் சொல்ற எல்லா பரிகாரத்தையும் பண்ணேன்னு. ஆனா கண்டுக்காத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த புணர்ப்பு தோஷத்தை பத்தி அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. புணர்ப்பு தோஷத்துக்கு பரிகாரமும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட புணர்ப்பு தோஷம் ஜாதகங்கள் இருப்பதை கண்டுபிடித்து அதற்கான பரிகாரங்கள் செய்யும் போது உடனே விரைவாக திருமணம் நடைபெறும். இது ஒரு ஜோதிட சூட்சமம். அப்படி புணர்ப்பு தோஷ பரிகாரம் அடியன் செய்து வைக்கிறேன். நம்முடைய தெல்லாறு சிவன் ஆலயத்தில் இந்த புணர்ப்பு தோஷ பரிகாரம் அற்புதமாக அண்ணாமலை குருக்களுடைய தலைமையில அற்புதமா பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட புணர்ப்பு தோஷ பரிகாரத்தை பற்றி நம்முடைய அண்ணாமலை குருக்கள் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து அந்த பரிகாரம் செய்கின்ற விதத்தையும் பார்க்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம். இந்த தெல்லாத அகிலாண்டேஸ்வரனுடைய திருமூட்டாசர் ஆலயத்தில் புணர்ப்பு தோஷ பரிகாரம் என்பது இங்கே விசேஷமாக நிறைய பேர் வந்து பண்ணிட்டு போயிட்டு திருக்கல்யாணம் நடந்திருக்கு. அதனால் யார் யார் இங்கே வந்து திருக்கல்யாணம் தடையாக இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து இங்கே சந்திரனுக்கும் சனீஸ்வரனுக்கும் புணர்ப்பு தோஷ பரிகாரம் செய்து கொண்டு பலனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்டு தகவல் எதனா உங்களுக்கு தெரியணும்னா தெல்லாறு விஜயகுமார் ஜோதிட ரத்னாகரம் அவர்கிட்ட கலந்து இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதிதேவதா சனீஷ் ராசனாயமா அதிதேவதா சனீஷ நமோர்பினமா அதிதேவதா அதிதேவதா சகித சனீஷ பிரகாசனாயமா இமாசம் இமே கந்தா இமானிப்பாணி சகலாராதேஷு சரம் ஸ்ரீ சனீஷ கரக தோஷ பரிகாரத்தும் புணர்ப்பு தோஷ பரிகாரத்தும் நிவர்த்தித்தும் தம் பிரததே நமமா. எனவே திருமண தாமதம் உடைய ஜாதகங்களை என்னிடம் அனுப்பி தாருங்கள். புணர்ப்பு தோஷ ஆய்வு செய்வோம், அதற்கான பரிகாரங்களை செய்வோம். விரைவில் திருமணம் கைகூடி வரட்டும். வாழ்த்துக்கள்.